அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா? அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்ப்போம். அதாவது விஜய் ரசிகர் நண்பர்கள், அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர் தொண்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோன் பண்ணி நெறைய சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பி டெல்லி வர சொல்லியிருக்காங்க. அவர் எதுவும் கைதாயிருவாரா? இல்ல அவருனால எதுவும் இந்த கேஸ்னால எலக்ஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை சந்திப்பாரா? அப்படி மாரி நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இத பத்தி வீடியோ போடுங்க. ஏன்னா 2024 அக்டோபர் மாசம் விஜய பத்தி 2 வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கட்சி ஆரம்பிச்சோன்ன அவர பத்தி 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம என்ன சொன்னோமோ, அதான் இன்னைக்கு விஜய் அவரோட அரசியல் வாழ்க்கை நடந்துட்டு வருது. அதாவது முதல் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவருடைய ஜாதக வச்சு வீடியோவும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நடத்திய முதல் மாநாட்டோட டேட்டையும் டைம் வச்சு பிரசன்ன முறையில வீடியோ போட்டிருந்தோம். அதில குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஒரு ஜாதகத்துல சனியும், சூரியனும் சேர்ந்து இருக்கிறனால அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு சூழ்ச்சியில சிக்குவாரு. ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி தான் கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சு, மிகப்பெரிய மனவேதனை அடைஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார். இது மாரி பிரச்சனை வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல அப்படின்னு மாரி போட்டிருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயக பிரச்சனை, பட பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்ப இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம போட்ட வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி எல்லாம் நடந்தது. அதே மாரி அரசியல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு மொதற்கொண்டு போட்டிருந்தோம். அதோட வீடியோ வேணுமா லிங்க் கீழ குடுத்துருக்கேன். வேணுனா செக் பண்ணி பாத்துங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பத்தி நீங்க கண்டிப்பா போடுங்க. அவரு எப்படி இருக்கு என்னன்னு அவரு கோச்சர்கள்லாம் எப்படி இருக்குன்னு தயவுசெய்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி நெறைய இது பண்ணனால, சரி இன்னைக்கு போடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கு. சரி. இப்ப விஜயோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் உண்மையாலுமே கைது செய்யப்படுவாரா? அவரு என்னதான் நடக்கும்? அப்படிங்கிறத பார்ப்போம். சரி. இப்ப விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடக ராசி அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப அவருக்கு நடக்கிறது சுக்கிர திசையில குரு புத்தி நடந்துட்டு இருக்குது. இப்ப புத்திநாதனும், திசாநாதனும் நேர்க்க சந்திக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு திசாநாதன் 6ல இருக்காரு. அதாவது ராசிக்கு 6லயும், புத்திநாதன் ராசிக்கு 12ல இருக்கிறாரு. புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, 7வது பார்வையா 6ஆம் இடத்தையும், 9வது பார்வையா 8ஆம் இடத்தையும் பார்க்க 6, 8 புத்திநாதன் தொடர்பு கொள்றார். அப்ப இந்த இதெல்லாம் இருக்கிறனால என்ன நடக்கும்னா, இவருக்கு வந்து கோர்ட்டு, கேஸ் ஏன்னா 6, 8ங்கிறது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, அவமானம், கெட்ட பேர் எல்லாம் குடுக்கணும் விதி இல்லையா? அதனால அந்த கோச்சார கிரகங்கள் இவருக்கு அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறனால, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்த கெடுப்பாரு, பார்க்குறத வளர்ப்பார். சரிங்களா? அப்ப புத்திநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ராசிக்கு 12ல உட்காந்து தூக்கம், நிம்மதி எல்லாத்தையும் கெடுக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவரு 12லேருந்து 7வது பார்வை 6ஆம் இடத்தையும், 9வது பார்வையா 8ஆம் இடத்தையும் பார்க்கறனால, அப்ப 6ஆம் இடத்தை வம்பு, வழக்கு வளர்க்குறாரு. 8ஆம் இடங்கிறது கோர்ட்டு, கேஸு இந்த 2த்தையும் வளர்த்து நிம்மதி கெடுக்கிறார் அப்படி விதி. இவரு கோச்சாரத்தில அப்படி இருக்கு. ஆனா, இந்த கோச்சார கிரகனால இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பிரச்சனை சந்திப்பாரா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இவர் கைது செய்யற அளவுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இந்த கோச்சார கிரகங்கள் வந்து இவர அந்த அளவுக்கு விடாது. ஏன்னா, இந்த ராசிக்கு ஒரு பாக்கியாதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால வம்பு வழக்கு கொடுத்தாலும் கூட, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைது செய்ய போற அளவுக்கு கண்டிப்பா அவர் போமாட்டாரு. அது மாரி சூழ்நிலை இவருக்கு அமையாது. ஏன்னா, இவருக்கு கடக ராசிக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதி. அதே மாரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திசாநாதன் ராசிக்கு 6ல வரனால இந்த இதில சந்திச்சுட்டு வர்றாரு. இப்ப அந்த கோச்சார கிரகத்தில சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்துக்கு வந்துட்டார்ன்னு வச்சுக்கங்க, அது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் சால்வ் ஆகும். அதேமாரி அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு. இவரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவ பெறுவார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா இவரு ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிறது இவரு எப்படி கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு முடிவு பார்த்துட்டு, அதுக்கடுத்து இவரு எந்த அளவுக்கு சீட்டு வாங்குவாரு, இவரு எது மாரில ஒரு வெற்றிய சூடுவாரு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். அதனால விஜய் அவர்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது. அவர் கைது செய்யப்படுறதுக்கோ, இல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கைது கண்டிப்பா செய்ய மாட்டாரு. பண்ண மாட்டாங்க. அதனால அவர் வந்து விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஆனா மக்கள் ஆதரவுக்கு இவருக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த குடுக்கிற கண்டிப்பா எந்த ஒரு கெடுதலான விஷயம் நடக்க வாய்ப்பு கிடையாது. அதனால நமது விஜய் நண்பர்கள் எல்லாம் அத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஒண்ணும் பெருசா நீங்க வந்து விஜய் அப்படியே யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிறது ஒரு கோச்சாக சொல்ல பலன். சரிங்களா? மீண்டும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.